வார்த்தை கேட்க 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 இருதயத்திற்குள்ள மாற்றம், இருதயத்துல மாற்றம் ஏற்படும் பொழுது வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். கர்த்தர் ஒரு அற்புதம் செஞ்சா ஒரே நிமிஷத்துல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே என் செவி திறனை திறந்தருளும். ஆண்டவரே எங்கள் செவிகள் கேட்க உம்முடைய வார்த்தைகளை, எங்கள் செவிகள் கேட்க எங்கள் செவிகளை திறந்தருளும். கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் சொல்லுவோமா, நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை வரவேற்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற இந்த நல்ல போஷாக்கான வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஜீசஸ். எல்லா பலவீனங்களையும், எல்லா வார்த்தைகளை கேட்க விடாதபடி ஆண்டவரே கொடுக்கிறதான எல்லா டிஸ்டர்பன்ஸ், எல்லா கர்த்தாவே சிந்தனையின் போராட்டங்கள், எல்லா இருதயத்தின் போராட்டங்கள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யாதபடி கட்டளை கொடுக்கிறோம். தேவ நாம மகிமைப்படுவதாக. இதற்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அதம் பண்ணுவீராக, இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு நீங்களும் நானும் நிற்கிறது அவருடைய கிருபை. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, அவருடைய கிருபையால தான் நீங்களும் நானும் நிற்கிறோம். அல்லேலூயா. கிருபைனா என்ன? ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட். அதுக்கான வாய்ப்பே இல்லை, தகுதியே இல்லாதவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஈவு தான் கிருபை. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் தேவ சமூகத்தில் உட்கார்றதற்கு தகுதியே கிடையாது. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் நம்ம தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. ஆனா அவருடைய கிருபை நம்ம இருக்க செய்திருக்கிறது, நமக்கு கிடைக்க செய்திருக்கிறது. அல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம். கரங்களை தட்டி கிருபையால் நிலை விசுவாசித்து சொல்வோமா, அவருடைய கிருபை தான் நம்ம நிற்க செய்திருக்கிறது. ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. கிருபை, கிருபை, கிருபை. நல்ல கரங்களை தட்டி கிருபை, கிருபை, கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுக்களை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுக்களை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை, சொல்லுவோம். கிருபை, கிருபை, கிருபை. ஒரு முறை சொல்லுவோம். கிருபை, 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 கிருபை,
கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபை, ஓ கிருபை, எல்லாம் சேர்ந்து ஒரு முறை சொல்லுவோம். கிருபை 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 சொல்லுவோம். கிருபை 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 கிருபை. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கண்களை மூடி, ஆண்டவரே உங்க கிருபையினால நாங்க நிலைத்து நிற்கிறோம். ஆண்டவரே சொல்லுங்க, உங்க கிருபை இல்லைன்னா நாங்க ஒண்ணுமே இல்லப்பா. இன்றைக்கு நாங்க உயிர் வாழுகிறது உங்க கிருபை ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் பெல்லன் அடைவது உங்க கிருபை ஆண்டவரே. இன்றைக்கு ஜீவனோடு இருப்பது உங்க கிருபைப்பா. அல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. இந்த காலை பொழுதுல உங்களுடைய கிருபையை நம்புகிறவர்கள், உங்க கிருபையால தான் நாங்க நிலைத்து நிற்கிறோம்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய அளவில்லாத அபிஷேகம் பொழிந்தருளட்டும் ஐயா. உங்க பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர், என்னமோ சந்திக்க போகிறீர். விசேஷமா இன்றைக்கு வார்த்தைகளோடு எங்களோடு கூட இடைப்பட போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நம்ம விசேஷமாய் கேட்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை கட்டும். அல்லேலூயா. வார்த்தையானது அதை கேட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போறதுக்கு அல்ல, அதை கேட்டு இருதயத்திற்குள்ள ஆழமாய் தியானித்து அதை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தி கொள்வதுதான் வார்த்தை. அதுதான் தேவனுடைய வார்த்தை. மனுஷன் சொல்ற வார்த்தைக்கும் தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு சாதாரண ரோட்ல போற மனுஷன் உனக்கு இது நடக்கும் அப்படின்னு சொன்னா அது நடக்காது. ஆனா தேவன் உனக்கு நான் இதை செய்வேன் அப்படின்னு சொன்னார்னா அது நடக்கும். அல்லேலூயா. அப்ப வார்த்தைகள் யார் வேணாலும் உங்களை ஆசீர்வதிக்கலாம், யார் வேணாலும் உங்களை சபிக்கலாம், யார் வேணாலும் உங்களை தூற்றலாம், யார் வேணாலும் உங்களை தேற்றலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை தான் அது கிரியை செய்யக்கூடிய வார்த்தை. அல்லேலூயா. ஆகவே மனிதன் தூற்றும் பொழுது அதற்காக என்னை தூற்றிட்டாங்களேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. மனிதன் உங்களை சபிக்கும் போது ஐயோ எனக்கு சாபம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி பதறாதீங்க. மனிதனுடைய சாபமோ அல்லது ஆசீர்வாதமோ, மனிதனுடைய தூற்றுதலோ அல்லது புறங்கூறுதலோ உங்க வாழ்க்கையில உங்களை ஒண்ணும் செய்யாது. கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு நிலை நிற்கும். கர்த்தர் சொல்றாரு, உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது, நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி எல்லாம் கேட்டு அதன்படி செய்ய கவனமா இருக்கும்போது மோசே சொல்லுவார், ஆண்டவரிடத்துல இருந்து வாங்கி உங்களுக்கு சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு. அதே திரும்பவும் ஆசீர்வாதங்கள் சொன்ன பிறகு வரும், நான் சொன்ன வார்த்தைகளை நீங்க கேட்காவிட்டால், அதன்படி நீங்கள் செய்யாவிட்டால் சொல்லப்படுகிற சாபங்கள் வரும் அப்படின்னு சொல்லி. அப்ப சாபமோ ஆசீர்வாதமோ யாரிடத்துல இருந்து நமக்கு வர வேண்டும்? கர்த்தரிடத்துல இருந்து வர வேண்டும். இன்னைக்கு சிலருக்கு யாரோ நம்மளை சபிச்சிட்டாங்க அப்படின்னா, ஐயோ நம்மளை சபிச்சிட்டாங்க அப்படின்ட்டு என்னமோ அவங்க பெரிய கடவுள் மாதிரியும், அவங்க வாயில இருந்து வர வார்த்தை நமக்கு அப்படியே பழிக்கிற மாதிரியும், மற்றவங்க சொல்லுகிற சாபத்திற்கு இருதயத்துல ஒரு வேதனை, மற்றவங்க சொல்லுகிற தூற்றுதலுக்கு இருதயத்துல ஒரு வேதனை. மற்றவங்க நம்மள குட்னு சொன்னாலும் சரி, பேட்னு சொன்னாலும் சரி, என் தேவன் என்ன கிரேட்னு வச்சிருக்கிறாங்க, அந்த எண்ணம் நமக்கு வரணும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம நிறைய நேரங்களில் வெக்ஸ் ஆகிறதுக்கு காரணம் மனுஷன் நம்மளை பேசுகிற வார்த்தை, மனுஷன் நம்மள என்ன நினைப்பானோ அப்படின்னு நம்மளா யோசிக்கிற வார்த்தை. மனுஷன் உங்களை என்ன வேணாலும் நினைக்கட்டும், கர்த்தர் உங்களை கிரேட்டா வச்சுக்கிறாரு, கர்த்தர் உங்களை பியூட்டிஃபுல்லா வச்சிருக்கிறாரு, கர்த்தர் உங்களை நல்ல விதங்களிலே பார்க்கிறார், கர்த்தர் உங்களுக்கு நல்ல நல்ல ஆசீர்வாதங்களை உங்களுக்காக வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த ஆசீர்வாதங்களை நம்புகிறவர்களுக்கு கிடைக்கும்படி செய்கிறார். அல்லேலூயா. ஆகவே எல்லாம் இன்னைக்கு விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஒரு எல்லாரும் முன்னாலேயும் ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசை? எத்தனை பேருக்கு ஆசை? ஆசை கூட இல்லையா? எல்லாருக்கும் முன்னிக்கு நான் மேன்மையா வாழணுங்கிறதுக்கு நான் என்ன செய்யறேன்? நான் உயர்வா வாழணுன்றதுக்கு நான் என்ன செய்யறேன்? ஒரு சிலருடைய யோசனைகள் என்ன அப்படின்னா, நல்ல படிப்பு படிச்சுட்டா மேன்மையா வாழலாம் இல்லையா, நல்ல படிப்பு படிச்சுட்டா கொஞ்சம் மேன்மையான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு படிக்கிறாங்க. ஆனா எத்தனை பேர் படித்தவங்க மேன்மையான வாழ்க்கை வாழ்றாங்க? எல்லாருமே மேன்மையான வாழ்க்கை வாழ முடியுமா? படிச்ச எல்லாரும் முடியல. அந்த ரிஸ்யூம் எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாரும் கம்பெனியா வேலை தேடிதான் சுத்துறாங்க, மேன்மையை அடைய முடியல. படிப்பு ஒரு மேன்மையை
அப்படி படிப்பினால் ஒரு வேலை கிடைச்சி சம்பாதித்தாலும் கூட அதை வைத்து மேன்மையான வாழ்க்கை வாழ முடியல. ஒரு சிலர் பணம் இருந்தா மேன்மையா வாழ்ந்தெல்லாம் சொல்லி பணத்துக்காக ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அந்த பணம் அவர்களை எவ்வளவு மேன்மையாக்கும். இன்னைக்கு நிறைய பணக்காரர்களை யாரும் மதிக்கிறதே கிடையாது. அவங்ககிட்ட இருக்கிற பணம் அவனோட அப்படிங்கிறது இல்லையா? யார் எது பணம் மேன்மை கொடுக்குமா? ஒரு நல்ல ஒரு அதிகாரத்துல இருந்தோம்னா நமக்கு மேன்மையாய் வாழ முடியும்னு சொல்லி நிறைய பேருடைய யோசனை. ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துல போய் சேர்ந்துட்டா, கவர்மெண்ட்ல ஒரு கார்பரேஷன்ல போய் வேலை செஞ்சாலும் கூட பரவாயில்ல, கவர்மெண்ட் வேலையா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. மேன்மையான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? மேன்மையான வாழ்க்கை கிடைக்குமா? நீங்க கலெக்டர் பட்டத்துல போய் பதவியில போய் உட்கார்ந்தாலும் மேன்மை என்பது எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் கிடைக்காது. ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொருத்தர் மேன்மையா இருக்கலாம். எல்லாவற்றிலும் சரியா இருப்பதற்கு இருந்து மேன்மை என்கிற ஒரு கட்டத்துக்கு வரும் பொழுது அதுதான் ஒரு நல்ல மேன்மை இல்லையா? ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதங்கள்ல கொஞ்சம் மேன்மையாய் தங்களை காண்பித்துக் கொள்ளலாம். ஒரு சிலர் அழகுல மேன்மையா இருப்பாங்க, கொஞ்சம் அறிவுல மேன்மை உள்ளவர்களா இருப்பார்கள், படிப்புல மேன்மை உள்ளவர்கள் இருப்பார்கள், பட்டத்தில் மேன்மை உள்ளவர்களா இருப்பார்கள், பதவியில் மேன்மை உள்ளவரா இருப்பார்கள். ஆனா இதெல்லாம் முழுசா உங்களை ஒரு எல்லா மனதிலும் உங்களை மேன்மைப்படுத்தி காண்பிக்காது. அல்லேலூயா. அப்போ மேன்மை உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, மேன்மையாய் வாழ கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் மேன்மையாய் வாழ கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்ற கர்த்தர் நமக்கு மேன்மையான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம 4 பேர் முன்பு நம்ம மேன்மையாய் வாழ வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார், அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம தான் பாருங்க, கர்த்தருக்கு செலுத்துகிற காணிக்கை செலுத்தி விட்டு நான் போயிட்டு மேன்மை இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய ஆராதனையை செலுத்திட்டு கர்த்தர் என்னை என் வாழ்நாள் முழுவதும் இந்த ஜீவிய காலம் முழுவதும் மேன்மையுள்ள வாழ்க்கை வாழ என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை உங்கள் ஜீவிய காலம் வரைக்கும், நீங்கள் இந்த பூமியில மரிக்கும் வரைக்கும் நீங்கள் மேன்மையாய் வாழ அழைத்திருக்கிறார். 2 கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்ப்போம். சிலருடைய மேன்மை சிலருக்கு தெரியாமலே போய்விடுகிறது. சிலருக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற மேன்மையை சிலர் அறிந்து கொள்ளாமலே மரித்து விடுகிறார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையை, அந்த மேன்மையின் ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொண்டு கர்த்தரோடு பயணம் பண்ணும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அந்த மேன்மையின் நம்ம நிலைக்க முடியும், அந்த மேன்மையான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். முதல்ல மேன்மைனா என்னன்னு தெரிஞ்சாதான் மேன்மையான வாழ்க்கை வாழ முடியும். இன்னைக்கு மேன்மைனா நம்மளாம் ஒரு இமேஜ் பண்ணிப்போம், இதான் மேன்மை போலக்கு அப்படின்ட்டு. மேன்மைனா என்ன? மேன்மைனா அதற்கு அர்த்தம் ஒரு 3 அர்த்தம் வருது. ஒன்று சிறப்பு. மேன்மைனா என்னது? சிறப்பு, சிறப்பான வாழ்க்கை, அதுதான் மேன்மை. சிறப்பான வாழ்க்கை சொல்லுங்க, சிறப்பான வாழ்க்கை. இரண்டாவது உயர்வான வாழ்க்கை. என்னது? உயர்வு. சிறப்பு அப்புறம் உயர்வு. இந்த ரெண்டும் கூட நமக்கு ஒரு அளவுக்கு தெரியும். மேன்மை, மேன்மையான வாழ்க்கை வாழ போற, சிறப்பா உயர்வா. இன்னொரு அர்த்தம் என்னன்னா கண்ணியம். என்னது? கண்ணியம். கண்ணியம் தெரியுமா? கண்ணியமான வாழ்க்கை. ஆமா, ஒரு சிலர் சிறப்பா இருப்பாங்க, உயர்வா இருப்பாங்க, கண்ணியம் இருக்காது அவங்களுக்குள்ள. கண்ணியமான ஒரு வாழ்க்கை அவங்க வாழ மாட்டாங்க. எல்லாத்திலையும் மூக்க நுழைத்து, எல்லாத்தையும் தலையை விட்டு, எல்லாவற்றையும் செய்து, எல்லாவற்றிலும் ஆசைப்பட்டு ஒன்றுமில்லாமல் நிற்கதியாய் நிற்கிற வாழ்க்கை. கண்ணியமான ஒரு வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை. மேன்மை என்பதற்கு சிறப்பு, உயர்வு, கண்ணியம் என்று ஒரு 3 விதமான வார்த்தைகளை தமிழ் அகராதியில மொழிபெயர்ப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நான் சிறப்பாய் வாழ வேண்டும், நான் உயர்வாய் வாழ வேண்டும், நான் கண்ணியமாய் வாழ வேண்டும். இதையெல்லாம் என்கிட்ட பார்த்து இவர்கள் சிறப்பான இவர்களுக்குள்ள ஒரு தனி சிறப்பு இருக்கிறது, இவர்கள் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டு இருக்கிறார்கள், இவர்கள் கண்ணியமா இருக்கிறார்கள். ஒரு சிலர்கிட்ட தனி சிறப்பு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலர் நல்ல ஆராதிக்கிற சிறப்பு இருக்கும், ஒரு சிலர் நல்ல, அதாவது டேலண்ட், தனி சிறப்பு அவர்களுக்கு மட்டும்தான் அது இருக்கும், வேற யாருக்கும் அந்த மாதிரி இருக்காது. அதுலதான் அவங்க நல்ல ஒரு பர்ஃபெக்டா நல்ல அதுலதான் பார்க்கும் பொழுது எந்த காரியத்துல இவங்களை அடிச்சுக்க முடியாது. அப்போ மேன்மை என்பது ஒரு சிலருக்கு இருக்கிற டேலண்ட், சிறப்பு, அவங்களுடைய தனி சிறப்பு. இன்னொன்னு நாளுக்கு நாள் உயர்கிற உயர்வு. இந்த 2 இருக்குது. கண்ணியம் இல்லைன்னா நீங்க மேன்மையுள்ள வாழ்க்கை வாழலன்னு அர்த்தம். அல்லேலூயா. சிறப்பு, மேன்மை, கண்ணியம் இதெல்லாம் ஒன்றுபட்டு நம்ம வாழ்றோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் மேன்மை. அது எவ்விடத்திலும் எல்லா இடங்களிலும் அது நிலைத்து நிற்கும், ஒரு நாளும் இடிந்து விடாது. அல்லேலூயா. ஒரு சிலருக்கு அந்த கண்ணியமே இருக்காது, சொல்றதை செய்ய மாட்டாங்க, செய்யறத சொல்ல மாட்டாங்க, மாத்தி மாத்தி. கண்ணியம் என்பது
வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றுபட்டு செயல்படுவதற்கு பெயர் தான் கண்ணியம். அல்லேலூயா. அப்போ மேன்மையுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த மேன்மையுள்ள வாழ்க்கையை கர்த்தர் நம்ம வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ இல்லையோ கர்த்தர் விரும்புகிறார். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மோசே சாக போகிறதுக்கு 40 நாளுக்கு முன்ன, மரிப்பதற்கு ஒரு 40 நாளுக்கு முன்பு கடைசியாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று தேவன் உரைக்கிறார். தேவனிடத்துல இந்த மோசே வார்த்தையை வாங்கி மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, வாசிங்க. இன்று நான் உனக்கு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். மோசே சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் எல்லாருக்கும் முன்பு பூமியில இருக்கிற யாரா இருக்கட்டும், அவன் ஆப்பிரிக்கனா இருக்கட்டும், அவன் அமெரிக்கனா இருக்கட்டும், அவன் கொரியனா இருக்கட்டும், அவன் பிரான்ஸ் தேசத்தை சேர்ந்தவனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாருக்கும் முன்பு உன்னை மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. ஆமா, வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாருக்கும் முன்பு என்னை மேன்மையாய் வைப்பார். அது தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. யாருன்னா விரும்புவாங்களா நம்ம நல்லா இருக்கணும்னு? நம்ம சொந்த பந்தங்களே விரும்ப மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் அப்படி உயர்ந்துட்டோம்னு வச்சுங்களேன், அவன் ஏன் தெரியுமா அப்படி இருக்கிறான் அப்படின்னு ஒரு கதையை விடுவாங்க. நம்ம கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கிளாமர் ஆகிறோம்னு வச்சுங்களேன், என்ன இதெல்லாம் மாறுது அப்படின்பா. அவங்களுக்கு நம்ம அந்த எண்ணெய் வடிஞ்ச முகத்தோட அந்த பழைய துணியோட கடன் கேட்டு ஒரு 10 ரூபா இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு கேட்டு அப்படி வாழ்ற வாழ்க்கையை தான் நம்ம வாழணும்னு நம்ம சொந்தங்கள் நினைப்பாங்க. தவறா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு நல்ல சொந்தங்கள் இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சூழ்நிலைகள் சில இடங்கள்ல அப்படித்தான் நடக்குது. ஆனா ஆண்டவர் எப்படி நினைக்கிறாரு? பக்கத்துல இல்ல, சொந்த பந்தங்கள் இல்ல, சகல ஜாதிகளுக்கும் முன்பும் எல்லாருக்கும் முன்பும் சுத்து வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் முன்பும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். கர்த்தருடைய ஆசையை பாருங்களேன். கர்த்தர் உங்களுக்கு, எனக்கும் உங்களுக்கும் அவர் கொடுக்கிற காரியத்தை பாருங்களேன். கர்த்தர் நம்மளை எவ்வளவு அன்பு வைத்திருந்தால், நம்ம மீது எவ்வளவு கரிசனை வைத்திருந்தால், நம்ம கொஞ்சம் கூட அவரை நினைக்கிறது இல்ல, கொஞ்சம் கூட அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, கொஞ்சம் கூட அவர் இருக்கிறாரா இல்லையான்னு கூட நமக்கு தெரியல. தேவனை ஏதோ ஒரு சப்போர்ட்டுக்காக வச்சிருக்கிறோம். ஏதோ ஒரு கல்யாணத்துக்காகவோ மரணத்துக்காகவோ ஏதோ பால் காய்க்கிறதுக்கு வீட்டுக்காகவோ இப்படிதான் கடவுளை பார்க்கிறோம். ஆனா இந்த கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? அவர் நம்மளை உயர்வாய் வாழ வேண்டும் என்று பார்க்கிறார். உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் சுரண்டிக்கிட்டு உங்களை அம்போன்னு விடணும்னு பார்க்கிறவர் அல்ல, உங்களை உயர்வாய் வாழ வேண்டும் என்று சொல்லி முழு இருதயத்தோடு ஆசைப்படுகிறவர், விரும்புகிறவர், அதற்கான காரியங்களை செய்து கொடுக்கிறவர் இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உயர்வாய் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நாம் மேன்மையுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். மேன்மைன்னு சொன்னா என்ன? சிறப்பு, உயர்வு, கண்ணியம், இதெல்லாம் சேர்ந்ததுதான் மேன்மை. நான் கண்ணியமாய், நான் நாளுக்கு நாள் உயர்வாய், எனக்குள்ள ஒரு சில தனி சிறப்புகள் உடையவனாய் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி என்னை உண்டாக்கின தேவன் விரும்புகிறார். இந்த காலை பொழுதுல சொல்றேன், நீங்கள் சிறப்பாய், நீங்கள் கண்ணியமாய், நீங்கள் நல்ல ஒரு உயர்வான வாழ்க்கை நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களை உண்டு பண்ணின உங்கள் தெய்வம் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் மேன்மையாய் வாழ உங்கள் தெய்வம் உங்களை விரும்புகிறார். அதற்குண்டான காரியங்களையும் செய்கிறார். ஒரு சிலர் நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் நம்ம மேன்மையா வாழணும்னு ஆசை இருக்கும். நம்மளை ஒரு சிலர் நேசிக்கிறாங்க, அவங்க நம்ம உயர்வா வாழணும்னு ஆசை இருக்கும். ஆனா அப்படி நம்மளை வாழ வைக்கிறதுக்கு அவங்களுக்கு திறன் இல்லாம போயிடும். உண்மைதானே? ஆசை இருக்கும், ஆனா என்ன இருக்காது? திறமை இருக்காது. அப்படித்தானே? இந்த தெய்வம் ஆசையும் இருக்கு. அவர் எல்ஷடாய். எல்ஷடாய் அப்படின்னா சர்வ வல்லமை உள்ள தெய்வம் என்று அர்த்தம். இந்த தெய்வம் சர்வ வல்லமை உள்ளவர். உங்களை மேன்மையாய் வாழ வேண்டும் என்ற விருப்பமும் அவரிடத்தில் இருக்கிறது. உங்களை மேன்மையாய் வாழ வைக்கிறதுக்கு உண்டான திறமையும் அவரிடத்தில் இருக்கிறது. அப்ப நம்ம மேன்மையாய் இன்னும் வாழாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதை குறித்த அறிவு நம்மிடத்தில் இல்லை. அல்லேலூயா.
ஒரு சிலருக்கு நம்ம நல்லா வாழணும்னு ஆசை இருக்கும், ஆனா நம்மள நல்லா வாழ வைக்கிறதுக்கு அவங்களுக்கு திறமை இருக்காது. ஒரு சிலருக்கு நம்மள நல்லா வாழ வைக்கிறதுக்குரிய சோர்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனா அவர்களுக்கு நம்ம வளரணுங்கிற விருப்பம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காது. இந்த ரெண்டும் உடையவர் யாருன்னா, ஆசையும் இருக்கு திறனும் இருக்கு, இந்த ரெண்டும் உடையவர் யாருன்னா ஆண்டவர் மட்டும்தான். இந்த காலை பொழுதுல உங்களை அவர் பார்த்து சொல்றாரு, நீ மேன்மையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. நம்ம மேன்மையுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் விரும்புகிறார். நாம் மேன்மையாய் வாழத்தான் வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்ப இந்த மேன்மையான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு மனுஷன் சில வழிகளை தேர்ந்தெடுக்கிறான். நல்ல கல்வி, நல்ல பிசினஸ், நல்ல ஆள் திறமை, நல்ல அதிகாரமுடைய வேலை, இப்படி எல்லாம் மனுஷன் மேன்மையாய் வாழ்வதற்கு சில முடிவுகளை எடுக்கிறான். கடைசியில் அது மேன்மை கொடுக்கவில்லை, அவன் அப்படியே தான் இருக்கிறான். ஆனா வேதம் மேன்மையாய் வாழ்வதற்கு மனிதனுக்கு காட்டக்கூடிய வழி என்ன, அத மாதிரி நம்ம பார்த்து நம்ம முடிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 28:1 முதலாவது சொல்லுகிறதை பார்ப்போம். வாசிங்க. செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் ஹல்லேலூயா. நான் சிறப்பாய், நான் நாளுக்கு நாள் உயர்வாய், நான் கண்ணியமாய் வாழ, அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ள முதலாவது வேதம் சொல்லுகிற வழி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தல். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு மனிதன், கீழ்ப்படுகிற ஒரு மனிதன், அவன் மேன்மையுள்ள வாழ்க்கை வாழ்வான். உலகத்திலே ஒரு பழமொழி உண்டு, கீழ்ப்படி தான் மேல் படிக்கு முதலாவது உள்ள படியா. மேல் படிக்கு போகணும்னா எங்க மிதிக்கணுமா? கீழ்ப்படிதல் இல்லாமல் மேல் படிக்குள்ள என்ன பண்ண முடியாதுங்க, போக முடியாது. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் என்னமா உத்தமம். ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். நம்ம ஆட்டுக்கடாவை வெட்டி அந்த நாட்கள்ல ரத்தத்தை பலியாய் கொடுத்து பாவ நிவாரண பலியாகவும் குற்ற நிவாரண பலியாகவும் அந்த நாட்கள்ல ஆசாரியர்களிடத்துல கொண்டு போய் தங்களுடைய பாவங்களுக்காக நேர்ந்து கொண்டு கடாவை கொடுப்பாங்க. இது ஒரு இயேசு கிறிஸ்து மரிக்கிறது வரைக்கும் ஒரு தற்காலிகமான ஒரு சொல்யூஷனா இருந்துச்சு. இப்ப இவன் என்ன பண்றான், ஆட்டுக்கடாவை பலி கொடுத்தா நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டுன்றது அவன் மைண்ட்ல பிக்ஸ் ஆன உடனே பாவம் செஞ்சுட்டு ஆட்டுக்கடாவை கொடுக்குறான், பாவம் செஞ்சுட்டு ஆட்டுக்கடாவை கொடுக்குறான், பாவம் செஞ்சுட்டு ஆட்டுக்கடாவை கொடுக்குறான். மனிதன் பாவத்திலிருந்து வெளியாகிறதுக்கு ஒரு வழியாகத்தான் அது இருந்ததே தவிர பாவம் செய்வதற்கான வழி அது கிடையாது. பாவத்தில் இருந்து வெளிவருவதற்கு ஒரு ஆட்டுக்கடாவை தற்காலிகமாய் ஒரு வழியை ஏற்படுத்தி ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா மனுஷன் என்ன பண்ணிட்டான், அதையே பாவம் செய்வதற்கு உண்டான வழியாவே வச்சுட்டான். அதான் பாவம் செஞ்சா ஒரு ஆட்டுக்கடாவை என்ன பண்ணிடலாம். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை ரத்தத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் செவி கொடுத்தலை விரும்புகிறார். நம்ம பலிகளை நாம் செலுத்துகிற ஸ்தோத்திர பலிகளை, அந்த நாட்கள்ல மிருகங்களை, புறா குஞ்சுகளை அந்த நாட்கள்ல அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்தவாறு அவர்கள் பலியிடுவார்கள். இன்றைக்கு எல்லாரும் ஸ்தோத்திர பலி எடுக்கிறோம். நம்ம ஆவி ஆத்மா சரீரத்துல கர்த்தரை துதிக்கிறோம், துதி பலிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம், ஜப பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆனா இந்த பலி கூட செவி கொடுக்காவிட்டால் கேட்கப்படாது. நிறைய பேருக்கு நான் நிறைய ஜபம் பண்றேன், ஜப குறிப்பு கொடுக்குறேன், ஏன் கேட்க மாட்டேது, ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, சில சூழ்நிலைகள்ல சில காரியங்கள்ல நான் செவி கொடுக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. நான் சில காரியங்களுக்கு செவி கொடுப்பது, சில ஜபத்துக்கு இன்னும் பதில் வரலையா, நான் செவி கொடுக்கிறேனே அப்படின்னா தாமதம், ஆனால் அது தடை அல்ல இல்லையா, அதற்கான நாள் வரும். அல்லேலூயா. சிலது ஆண்டவர் ஜெபித்த உடனே கேட்டுருவாரு, அவங்க செவி கொடுத்திருப்பாங்க, அது நடக்கணும், கண்டிப்பா கேட்டுருவாரு, நடக்கும். அல்லேலூயா. அப்போ உயர்வுக்கு முதலாவது மேன்மையான வாழ்க்கை வாழ நம்ம என்ன செய்யணும், ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ, நாம் ஒரு தனி சிறப்புடையவர்களாய் வாழ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு, நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்குள் ஒரு தனி சிறப்பு இருக்கு. அந்த தனி சிறப்பை ஆண்டவர் உங்களுக்கு இயல்பாவே வைத்திருந்த அந்த தனி சிறப்பை நீங்கள் கண்டுபிடிவீர்கள். பரிசுத்த ஆவியானவர்களுடைய அபிஷேகத்தினால் உங்களுக்குள் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது, அது வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுலுக்குரிய தனி சிறப்பே பேச்சுதான். அவர் பேச 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 அங்க சபைகள் உருவாக்கி கொண்டே இருக்கும். பேதுருக்குள்ள தனி சிறப்பே, அவர் அப்படி நடந்து போனார்னா எல்லா பிசாசும் ஓடும்.
மீன் பிடிச்சிட்டு இருந்தவருக்கு. ஒவ்வொரு சீஷர்களுக்குள்ளும் ஒவ்வொரு தனி சிறப்புகளை கர்த்தர் வைத்திருந்தார். அவர்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது அதெல்லாம் ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஆக்டிவேட் ஆயிருச்சு, அது இயங்க ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு தனி சிறப்பு வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனாலதான் கண்ணியமான வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு நான் கிறிஸ்தவன் சொல்றவன் கண்ணியமான வாழ்க்கை வாழ்கிறவன் அல்ல. இன்றைக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றவன் கண்ணியமான வாழ்க்கை வாழ்கிறவன் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் தான் கண்ணியமான வாழ்க்கை வாழ்றவன். அல்லேலூயா. நான் கண்ணியமாய் வாழ வேண்டும் என்றால் அது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் மட்டும்தான் நடக்கும். என் பிளான் படி என்னால கண்ணியமா வாழ முடியாது. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு இருக்கும். மறைமுகமான சில காரியங்கள் இருக்கும். அல்லேலூயா. கண்ணியமாய் வாழ ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தல் உத்தமம். அடுத்து நீங்க பாப்பீங்கன்னா நாளுக்கு நாள் முன்னேற ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அப்போ மேன்மையை அடைய முதலாவது என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தல் வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் செவி கொடுக்கிறோம்? எப்படி செவி கொடுக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோமா? நம்ம கேட்கிறதே இல்லையே, அப்புறம் எப்படி கீழ்ப்படிவது? இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை குறித்ததான ஒரு நிலைப்பாடு நமக்கு இல்லையே. ரெகுலரா ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கறதுக்கு மறந்து விடுகிறோமே. ஏதோ சண்டே சர்வீஸ்ல ஆண்டவருடைய வார்த்தையை வேற வழி இல்லையேன்னு கேட்கிறோம் நிறைய நேரங்கள்ல. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஆசைப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு நாம் எத்தனமிட வேண்டும். ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு, கேட்டு அதன்படி செய்ய வேண்டும் என்கிற ஆவலும் ஆசையும் நமக்குள்ள, அந்த தாகமும் அந்த தவிப்பும் நமக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எல்லா ஜனங்களும் உங்களை எட்டி பார்க்கிற அளவுக்கு ஒரு பெரிய உயர்வான வாழ்க்கை நீங்க வாழ முடியும். அப்படி வாழணும்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு மனிதனை அவன் ஒரு மூலையில இருந்தாலும் அவன் ஆண்டவர் கொண்டு போய் டாப்ல வைப்பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிற ஒரு மனிதனை அவன் எந்த இடத்துல இருந்தாலும், யாருக்கு தெரியாமல் இருந்தாலும், யாருடைய நாலேஜ்ல இல்லாம இருந்தாலும், யாருடைய இருதயத்துல இல்லாம இருந்தாலும், யாருடைய சப்போர்ட் இல்லாம இருந்தாலும் ஆண்டவர் அவனை தூக்கி கொண்டு போய் மேன்மையான வாழ்க்கை வாழ வைப்பார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் நீங்க செவி கொடுத்தா உங்களை யாரும் கவனிக்க வேண்டாம், உங்களை யாரும் கண்டுகொள்ள வேண்டாம், உங்களை யாரும் பார்க்க வேண்டாம், யாரும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆண்டவரே உங்களை உயர்த்துவார், ஆண்டவரே உங்களை மேன்மையான வாழ்க்கை வாழ வைப்பார். ரெண்டு கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு நிறைய பிள்ளைங்க, எல்லாம் ஆர்மியில ஒர்க் பண்றான், அட்ட சட்டமா இருக்கிறான். இவன் மட்டும் நல்ல அழகிய சிவந்த மேனியும் நல்ல அழகான ஒரு உருவமும் உள்ள சாஃப்டான கேரக்டர், சாஃப்டான சரீரம் தாவீதுக்கு. அவன் ஒரு காட்டுக்குள்ள ஆடுகளெல்லாம் அப்படி மேய விட்டுட்டு உட்காந்து கிட்டார் வாசிச்சுக்கிட்டு ஆண்டவரை துதிக்கிறது தான் அவன் வேலை. ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்குறாங்க. அப்போ சாமுவேல் மூலமா ஆண்டவர் சொல்றாரு, சரி அவங்களுக்கு ராஜா வேணும்னா கொடுத்துடலாம் அப்படின்ட்டு சவுலை ராஜாவா நிர்ணயம் பண்றாங்க. இப்ப சவுல், நானா ராஜாவா ஆக முடியும்? நான் பெஞ்சமின் கோத்திரத்தானே, நான் எல்லாரை விடையும் தாழ்ந்தவனாச்சு, அப்படி இப்படிங்கிறான். நீ தாழ்ந்திருக்கிற, அதனால்தான் உன்னை கர்த்தர் ராஜாவா மாத்துறாரு சொல்லி ராஜாவா மாத்தியாச்சு. ஆனா இந்த தாழ்ந்து இருக்கிறவனுக்கு ரொம்ப நாளா தாழ்ந்து இருக்கவே முடியல. ஒரு பதவி வந்தவன நான் தான் தலைதறிக்க ஆடினான். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை ஒன்னையும் ஆண்டவர் வெட்டுனா விட்டுடுவான், வெட்டாதன்ற இடத்துல போய் வெட்டுவான். புரியுதா? வெட்ட வேண்டியதை என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவர் சொன்னாரு, எல்லாம் அசுத்தமானது, நீ போர்க்களத்துக்கு போய் அங்க ஜெயிச்சுட்டு எல்லாத்தையும் வெட்டி போட்டு வந்துருட்டான் ஆண்டவர் சொல்லிட்டாரு. இவன் போய் எல்லாத்தையும் ஓட்டிட்டு வந்துட்டான், ஆடு மாடு எல்லாம் மந்தையும் ஓட்டிட்டு வந்துட்டான். ஓட்டிட்டு வந்துட்டு ஆண்டவர் கேட்கிறாரு, என்னப்பா இது அப்படின்னா, ஆண்டவரே உமக்கு பலியிடுவதற்காக தான் இதெல்லாம் கொண்டு வந்தேன் அப்படின்னா. நான் பலியிட சொன்ன உடனே வெட்டி போட்டு தான் வர சொல்றேன். ஏன் அங்க இருக்கிற ஆட்டு மாடு ஜீவங்களெல்லாம் வெட்ட சொன்னார்னா, சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், அந்த நாட்கள்ல HIV இருந்துச்சான், எய்ட்ஸ் நோய் இருந்துச்சான், அது மிருகங்களுக்கெல்லாம் பரவி இருந்துச்சான். அப்படி அந்த மாதிரி ஒரு வியாதி. அப்போ இது இங்க கொண்டு வரும்போது இங்க உள்ள மிருகங்களுக்கும் பரவும், இது மனிதர்களுக்கும் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு, அதை அங்கேயே அழிச்சிருன்னு சொன்னாராம். இவன் என்ன பண்ணிட்டான், கொளுத்த ஜனமா இருக்குதுன்னு எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டான். வெட்ட சொன்னதை வெட்டல. அப்புறம் ஒரு நாள் வந்துச்சு, யுத்த காலத்துக்கு போறதுக்கு முன்பு பலியிடணும். இந்த சாமுவேல்
நான் வரேன் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவாரு. இவனா வெயிட் பண்ணி பார்ப்பான். அதுக்குள்ள இங்க ஒரே இறைச்சலா இருக்கும். அங்க இருந்து ஆள் வராங்க, என்ன பேர் சும்மா இருக்கிறாருன்னு. இவன் என்ன பண்ணிட்டான், சரி கொண்டு வாங்க நானே வெட்டிடுறேன்னு வெட்டிட்டான், பலியிட்டுட்டான். பலியிடுவது அந்த நாட்கள்ல யாருடைய வேலை? ஆமா, இன்னும் ஆசாரியர்கள் கொஞ்சம் பாருங்க, இப்ப அந்த நாட்கள்ல ஆசாரியர்கள் செய்கிற வேலையை தீர்க்கதரிசி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த சாமுவேலோட வேலை அதை ராஜா செய்யக்கூடாது, இவன் செஞ்சிட்டான். வெட்டுன்னு சொன்னதை வெட்டல, வெட்டாதன்னு சொன்ன இடத்துல போய் வெட்டிட்டான். அவனுடைய காரியங்கள் எல்லாம் போச்சு, ஒன்றும் இல்லாம போச்சு. அப்ப என்னாச்சு தெரியுமா, திரும்பவும் இன்னொரு மனிதனை ராஜாவாய் மாற்ற வேண்டும் என்று எல்லாரும் திட்டமிடுகிறார்கள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்போ இவன் வீட்டுக்கு போறாங்க, போயிட்டு உட்கார்ந்த உடனே உன் பிள்ளைகள்ல ஒருத்தனை தான் அபிஷேகம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வாட்ட சாட்டமான ஆட்கள்லாம் வராங்க, யாரும் இல்லை. இவ்வளவுதானே உன் பிள்ளை உடனே ஒருத்தன் இருக்கிறான், இவ்வளவுதானே கேட்ட உடனே தான் எப்படி ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் தாவீது, அவன் காட்டுல இருக்கிறான். தகப்பனுடைய நாலேஜ்லயே அவன் மறந்துட்டான் முக்கியமான நேரத்துல. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவனை தான் அபிஷேகம் பண்ண சொன்னாரு. அந்த மூளையில இருந்தானே, அந்த ஆடுகளுக்கு பின்பு நடந்து கொண்டிருந்தானே, அவனை தான் ராஜாவை கொண்டு போய் வச்சான். அல்லேலூயா. இந்த காலை பொழுதுல யார் உங்களை மறந்தாலும், யார் உங்களுக்கு உதவி செய்ய மனம் இல்லாமல் இருந்தாலும், உங்களை உயர்த்த வேண்டும் என்று திட்டமிட்ட தெய்வம் உங்களை, நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சகல ஜாதிகளுக்கு முன்பு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆனா அதுக்கு உண்டான விசுவாசம் நமக்கு, நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், நமக்கு வர வாய்ப்புகளை யாருக்கோ விட்டுட்டு நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். நமக்கு வர வாய்ப்புகளை யாருக்கோ இது அப்படின்னு சொல்லிட்டு, இது எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், அமைதியா விட்டுடுறோம். ஏன்னா நமக்கு அந்த அறிவு இல்லையே, நமக்கு அந்த காரியம் எல்லாம் இல்லையேன்ட்டு நமக்கு இல்ல நினைச்சுக்கிறோம். இல்ல கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எனக்கு தான், என்ன கர்த்தர் மேன்மையாய் வைப்பேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது, எனக்குன்னு ஒரு உயர்வு இருக்கிறது, எனக்குன்னு ஒரு கண்ணியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப இதெல்லாம் சேர்ந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் சொன்னது என்ன தெரியுமா, நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டனா நான் உனக்கு வேலை வாங்கி தரேன். அப்படி சொல்லல, நீ பணம் சம்பாதிச்சுட்டு வந்துரு, அந்த பணத்தை வச்சு உன்னை பெரிய ஆள் ஆக்கிடுறேன் அப்படிலாம் சொல்லல. இன்றைக்கு நான் விதிக்கிற உன்னுடைய கற்பனைகளுக்கு, என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கவனமாய் செவி கொடுத்தால் உன்னை நான் சகல ஜாதிகளை பார்க்கலாம் மேன்மையாக வைப்பேன். அல்லேலூயா. செவி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, செவி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். அப்படி நம்ம செவி கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். அப்படி செவி கொடுக்கும் பொழுது நம்ம யாரு நம்மளை கண்டுக்கிடலனாலும் பரவாயில்ல, யார் நம்மளை பார்க்கலனாலும் பரவாயில்ல, யார் நமக்கு உதவி செய்ய முன்வராவிட்டாலும் பரவாயில்ல, எல்லாருடைய கண்களுக்கு மறைவாய் நீங்கள் ஒரு மூலையில இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை தான் முன்குறித்தார், உங்களை தான் உயர்த்துவார். பக்கத்துல பார்த்து கரங்களை பிடித்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை முன்குறித்து இருக்கிறார், அவர் உங்களை மட்டும் தான் உயர்த்துவார். அல்லேலூயா. யாரை முன்குறித்தாரோ அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். நம்ம மற்றவங்களுக்கு வருகிற உயர்வை பார்த்து இவங்க உயர்ந்துட்டு போறாங்க, அவங்க உயர்ந்து, என்னை கர்த்தர் உயர்த்துவார். யார் உயர்ந்தார்களோ விட்டாலோ எனக்கு அதை குறித்து யோசனை இல்லை, என்னை கர்த்தர் உயர்த்துவார். காரணம், நான் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு அனுதினமும் நான் செவி கொடுக்கிறேன், அவர் என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. உயர்வான வாழ்க்கை வாழ்வதற்கு முதலாவது வேதம் சொல்லுகிற வழி என்ன பண்ணணும், செவி கொடுக்கணும். இரண்டாவது 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் அழிவு வருவதற்கு முன்பு, நம்ம ஒருத்தனுக்கு அழிவு வருதுன்னா அதுக்கு முன்பு என்னவா இருக்குமா, இருதயம் இருமாப்பா இருந்திருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து வாசிங்க. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அல்லேலூயா. இப்ப ஒரு மேன்மையை கண்டடைய வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, அதுக்கு முன்பு என்ன செய்யணும், தாழ்ந்து இருக்கணும். தாழ்மை உள்ள மனிதனுக்கு தான் மேன்மை. நீங்க எவ்வளவு பெரிய கில்லாடியா இருக்கலாம், நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், அப்படி வானத்தையே வில்லாம் உடைக்கக்கூடிய திறன் உள்ளவர்களா கூட இருக்கலாம். ஆனா உங்களுக்கு மேன்மை வரணும்னா என்ன தெரியுமா, என்ன வரணும் நமக்கு? ஒரு சிலருக்கெல்லாம் நிறைய கேள்வி, அவன்லாம் போய்கிட்டு இருக்கிறான், நான் போகலையே, அவன் ஆஃப்டர் ஆல் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன்லாம் பெரிய பெரிய லெவலுக்கு போறான், நான் இன்னும் அப்படியே இருக்கிறேனே, ஏன் அப்படி இருக்கிறேன்? எல்லாருக்கும் என் மேல பொறாம, எல்லாரும் என்ன யூஸ் பண்ணல அப்படிலாம் நம்ம நினைப்போம். நான் சொல்றேன், அவன் போய் ஒன்னும் இல்லாதவன் அப்படி உயர்றான், நான் எல்லாம் உடையவன், நான் உயரலையே நான் நினைக்கிறேன் பாருங்க, அதுதான் என் உயர்வுக்கு கேடு, அதுதான் என் உயர்வுக்கு கேடு விளைவிக்கிறது. ஏன்னு சொன்னா மேன்மைக்கு முன்னாது என்னவா, தாழ்மை.
நான் என்னை தாழ்த்த வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, அந்த வாசிங்க. அவனல்ல தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஜெபத்துல தாழ்மையை குறித்து பேசினார். அப்ப பேசும்போது 2 காரியத்தை சொன்னார். அவன் அல்ல இவன். யார் அல்ல யாரு? படிக்காதவன் அல்ல படித்தவன், பலவீனன் அல்ல பலவான். அப்படி இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றேன், ஐ அம் பர்ஃபெக்ட், நான் ரொம்ப பர்ஃபெக்டான மனுஷன், என்கிட்ட ஒரு பாவமும் கிடையாது, நான் தசம்பா கொடுக்குறேன், நான் காணிக் கொடுக்குறேன், நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன், அந்த விபச்சாரக்காரனை மாதிரி இல்ல, இவனை மாதிரி இல்ல, அந்த அதுக்கு முன்னால் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும், இவங்கள மாதிரி இல்ல அவங்கள மாதிரி இல்ல, இதெல்லாம் சொல்லிட்டு பக்கத்துல ஒருத்தன் ஜெபம் பண்ண வந்திருப்பான். அவனை பார்த்துட்டு இந்த ஆயக்காரனை மாதிரி நான் கிடையாது, அவனும் ஜெபம் பண்ண தான் வந்திருக்கிறான், நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன், என்ன ஆசீர்வதியோன்னுவான். இவன் சொல்லுவான், நான் பாவி, என் மேல கிருபை ஆயிரும் ஆண்டவரேன்றுவான். இயேசு சொல்லுவாரு, அந்த நீண்ட ஜெபம் பண்ணானே, நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு அடுக்குனானே, எல்லா திறனும் உடையவன் சொன்னானே, நான் வசனத்தின்படியே வாழுகிறேன் அப்படின்னு உயர்த்தினானே, அவன் அல்ல இந்த ஆயக்காரன் என்று உலகத்தால் ஒதுக்கப்பட்ட பாவி என்று சொல்லப்பட்ட இவன் தான் மேன்மையான வாழ்க்கை வாழ்கிறான், உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், நான் பர்ஃபெக்ட், அவங்க யாரு? அவங்க ஒன்றும் இல்லை. அப்படி சொன்னாலே நம்ம ஆசீர்வாதத்துக்கு ஆப்பு வச்சாச்சுன்னு அர்த்தம். ஓப்பனா சொல்லணும்னா, நான் கரெக்டா இருக்கிறேன், அவன் சரியில்லைன்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், அப்பந்தான் என் மேன்மைக்கு நான் வச்சிருக்கிறேன்னு அர்த்தம், ஒரு முற்றுப்புள்ளி. அவன் கெட்டவனோ, அவன் மோசமானவனோ, அவன் தவறானவனோ எனக்கு வேண்டாம். அவனை உண்டாக்கின தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள நான் எப்படி இருக்கிறேன்? ஆண்டவரே, நான் ஒன்றும் பெரிய ஒழுக்கம்லாம் இல்லை, ஆனால் ஒழுக்கமாக வாழ ஆசைப்படுறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு தான், உலகத்தான் கூட இந்த பாவத்தை குறித்து அதிகமாக பேசுறது இல்லை, அதிகமாக கண்டுக்கிறது இல்லை. இந்த ஆண்டவருடைய பிள்ளைங்க தான் அப்படியே தான் மட்டும் ஒரு பரிசுத்தவான் மாதிரியும், மற்ற எல்லாருமே யாரு தீட்டுப்பட்டவர்கள் மாதிரியும் பாவிகள் மாதிரியுமே பார்ப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? ஒரு சிலர்லாம் வந்து இந்த விசுவாச பிள்ளைகள் கூட மிங்கல் கூட ஆக மாட்டாங்க. கை கொடுத்தா கூட பாவ தோஷம் என்ன ஆயிரும், இவங்களுக்கு கை கொடுத்தா கூட என்ன ஆயிரும், பாவம் ஒட்டிக்கும். நம்மலாம் பரிசுத்தம், ஐயோ அவங்க மோசம், ஐயோ அப்பா அப்படின்னு சுத்துற பரிசுத்தவான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நீதிமான்கள். அவன் அல்ல, இவனே மேன்மை அடைவான். நீங்க யார மோசம்னு நினைக்கிறீங்களோ, நீங்க யார பாவின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்களோ, அவங்கள கர்த்தர் உயர்த்திக்கிட்டே போவார். அல்லேலூயா. நான் பர்ஃபெக்ட்னு நினைக்கிற வரைக்கும் என்ன கர்த்தர் என்ன பண்ண முடியாது, உயர்த்த முடியாது. இன்னைக்கு நான் சொல்லணும், நான் பர்ஃபெக்ட் கிடையாது. அவங்க ஒருவேளை பர்ஃபெக்டா இருக்கலாம், இவங்க பர்ஃபெக்டா இருக்கலாம், நான் பர்ஃபெக்ட் இல்லை, நான் பர்ஃபெக்டாக ஆசைப்படுறேன் ஆண்டவரே. யார் எப்படி எனக்கு தெரியாது, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு உண்மையா தொழுது கொள்றான் பாருங்க, அவனுக்கு தான் உயர்வு. அப்ப என்ன, தாழ்மை உள்ளவனுக்கு தான் என்னது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தான் என்ன பண்ணுவான், உயர்த்தப்படுவான். மேன்மைக்கு முன்னானது என்னது, தாழ்மை. இன்றைக்கு விசுவாசத்துக்குள்ள, விசுவாச பிள்ளைகளுக்குள்ள இன்னைக்கு தாழ்மை அவசியம் தேவைப்படுகிறது. கர்த்தர் உங்களை ஒரு படி உயர்த்தணும்னா உங்களுடைய நாலேஜை குறித்த ஒரு மேன்மையான எண்ணம் உங்களை விட்டு அகன்று போக வேண்டும். எனக்கு தான் தெரியும்ன்ற அந்த எண்ணம் என்னை விட்டு என்றைக்கு அகன்று போகிறதோ அன்னைக்கு தான் கர்த்தர் என்னை உயர்த்த முடியும். அல்லேலூயா. நான் தான் எல்லாம் செய்வேங்கிற எண்ணம் எப்ப எனக்கு வருதோ அன்னைக்கு தான் அப்பா என்ன கர்த்தர் உயர்த்த முடியாது. அல்லேலூயா. என்றைக்கு அந்த எண்ணம் அற்று போகிறதோ, இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் தான் பெரிய ஆளுன்னு நினைக்கிற ஆட்கள் உண்டு, எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற ஆட்கள் உண்டு. என்ன விட்டுருந்தா நான் அப்படியே வெட்டி முறிச்சு நாட்டி நிலைநிறுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லுகிற ஆட்கள் உண்டு. நான் சொல்றேன், நான் என்னால முடியும், நான் பெரிய ஆளுன்னு சொல்ற ஆளுங்க ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு வாழ்க்கை தான் வாழ முடியும். கர்த்தரால் அவர்களை உயர்த்தவே முடியாது. பவுல் சொன்னான், நான் சகல சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தவன், நான் கமலுடைய பாதப்படியில கற்றிருக்கிறவன், பக்தி வைராத்தியின்படி நான் பரிசெய்யன். யார் அது, ஒரு மனிதனை போய் வணங்குகிறார்களேன்னு சொல்லி பக்தி வைராக்கியமா இருந்தான். இயேசு அவனை டைரக்டா மீட் பண்ணி பேச ஆரம்பிச்சாரு. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். அந்த நான் அல்ல அப்படின்னு விலகிட்டு ஆவி ஆத்துமா சரீரத்தை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தான் பாருங்க. அநேக சபைகளை அவன் கட்டினான்,
அநேக இடங்கள்ல அவன் இன்றைக்கும் பாருங்க, பவுல் மரித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறான். பவுல் எழுதின கடிதங்கள் கிட்டத்தட்ட 12 கடிதங்கள் நம்ம கையில இன்றைக்கு இருக்கிறது. அது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏதுவா இருக்கிறது. நான் தான் சொல்ற வரைக்கும் ஆண்டவரால அவனை பயன்படுத்தவே முடியாது. அவன் என்னைக்கு நான் அல்லன்னு சொன்னானோ, ஆண்டவர் சொன்னாரு, இவன் ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் புறஜாதி ஜனங்களுக்கும் என் நாமத்தை குறித்து அறிவிக்கிற ஒரு சாட்சியா இருப்பான் என்று சொன்னார். ஒரு தனி சிறப்பு பவுலுக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு நான் என்னுடையது, நான் எனக்கு தான் தெரியும், நான் தான் பெரிய ஆளு, அவங்க எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். அது வரைக்கும் எனக்கு மேன்மை கிடைக்காது. என்றைக்கு நான் என்னை தாழ்த்த ஆரம்பிக்கிறனோ அன்றைக்கு கர்த்தர் என்னை உயர்த்த ஆரம்பிப்பார். என்னுடைய உயர்வுக்கு ரெண்டாவது ஒரு குவாலிபிகேஷன் இருக்கு. என்னன்னா, என்ன தகுதி? தாழ்த்த வேண்டும். எந்த இடத்துலயுமே உங்களை உயர்த்தி காட்டணும்னு நினைக்காதீங்க. எந்த இடத்துலயுமே நான் பெரிய ஆளுன்னு நினைக்கவே கூடாது. எனக்கு ஏன் இந்த ஸ்தானத்தை கொடுக்கலன்னு நினைக்கவே கூடாது. என்ன ஏன் இவங்க பயன்படுத்தலன்னு நினைக்கவே கூடாது. என்ன விட்டுட்டு இவங்க அவங்களுங்க சொல்லிட்டாங்களே நினைக்கவே கூடாது. குடும்பத்துல இன்னைக்கு நாங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனாலதான் கணவன் மனைவி கூட ஒழுங்கா பேசிக்க முடியல. நான் தான் பெரிய ஆளுங்கிற எண்ணம் இருக்கிறதுனாலதான் சுமூகமான ஒரு சந்தோஷம் கூட குடும்பத்துல கிடையாது. அல்லேலூயா. எங்கேயுமே சரி, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன். நீங்க கம்பெனியில கூட தாழ்மையா பேசுனீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே போவாரு. எல்லாருக்கிட்டையும் போய் உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீ எல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரியுமானுங்க, நாளைக்கு அவன் உங்களை பேசவே மாட்டான். உங்களை பார்த்தா கூட ஒரு வணக்கம் கூட சொல்ல மாட்டான். இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு, பிரதர் எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை, நிம்மதி இல்லை, சண்டைன்னுவாங்க. எனக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு சிலர்கிட்ட பேசின பிறகுதான் தெரியுது பிரச்சனை அவங்க வாயில தாங்க. வந்த இடத்துலயோ போன இடத்துலயோ பிரச்சனை இல்ல. பிரச்சனை எங்க இருக்கு? உன் வாயை வச்சுட்டு சும்மா இல்ல. அதனாலதான் மாமியாருக்கு, அதனாலதான் கணவனுக்கு, அதனாலதான் மனைவிக்கு, அதனாலதான் சுற்றி இருக்கிற சொந்தங்களுக்கு பிடிக்கல. என்னை யாருக்கும் பிடிக்கல, எனக்கு ஆண்டவர் மட்டும் போதும், ஆண்டவர் மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன ஆண்டவர் மட்டும் தான் என்ன நேசிக்கிறான்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வைக்கிறது. அல்லேலூயா. ஏன் பிடிக்கல எல்லாருக்கும்? ஏன் பிடிக்கல? கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்தோமா? நமக்கு ஏன் ஒருத்தங்களுக்கு நம்மளை பிடிக்கலன்னா சம்திங் ஓகே இல்ல, ஏதோ அவங்க கிட்ட பிரச்சனை இருக்கு. போற இடம் எல்லாம் யாருக்குமே நம்மளை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்பந்தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், யாருக்கும் பிடிக்கல, எல்லாருக்கும் என் மேல ஒரு கண்ணு, எல்லாருக்கும் என் மேல ஒரு பொறாமை, என்னுடைய திறமையை பார்த்து எல்லாரும் என்ன மட்டம் தட்டுறாங்க. அப்படிலாம் கிடையாது. உன் வாயில பிரச்சனைன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா? வார்த்தை சரியில்லைன்னு அர்த்தம். நம்ம தேவையில்லாம நம்ம வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு அர்த்தம். அப்படி எனக்கு தான் எல்லாம் தெரியும், அப்படி ஆண்டவர் டைரக்டா என் மண்டைக்குள்ள வார்த்தையை போட்டு வாய் வழியா கொண்டு வந்துடுறாரு, நீங்க எல்லாம் முட்டாள்னு அர்த்தம். அப்படி சொல்றேன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ தாழ்மை இல்லைன்னா ஒண்ணுமே. ஒரு சிலர் மாய்மான தாழ்மை. என்ன தாழ்மை? மாய்மான தாழ்மை. அப்படி வெள்ளைய உடுத்திட்டு அப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டா தாழ்மை. ஆனா உள்ளுக்குள்ளதான் கசப்பு இருக்கும், உள்ளுக்குள்ளதான் பழி வாங்குற எண்ணம் இருக்கும், உள்ளுக்குள்ளதான் அகங்காரமும் இருக்கும், திமிரும் இருக்கும், உள்ளுக்குள்ளதான் எல்லாமே இருக்கும். ஆனா வெளிப்பிரகாரமா என்ன இருக்கும்? அப்படியே பிளைனா ஆயிரும், பிளைனா இருக்கும். நான் சொல்றேன், என்னைக்கு உள்ள பிளைன் ஆகுதோ அன்னைக்கு நான் வெளியே பிளைன் ஆகிக்கிறேன். அப்படி சொல்லணும் இல்லையா? யாருன்னா ஏன் நீங்க பெந்தகோஸ்தே சபைக்கு போறீங்க, பிளைனாவே இல்லையே, அப்படி சிக்கன்னு உள்ள இன்னும் அழுக்கு இருக்கு, அதெல்லாம் பிளைன் ஆன உடனே வெளியே பிளைன் ஆகட்டும். அல்லேலூயா. அகங்காரமும் கருவமும் கசப்பும் பொறாமையும் குறை கூறுகிற எண்ணமும் இருதயத்துக்குள்ள இருந்தா தாழ்மை வெளிப்படாது. அல்லேலூயா. எனக்கு தாழ்மை வெளிப்பட வேண்டும். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் மேன்மை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவன் இடத்துல தான் கிருபை தங்கும். தாழ்மை மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இன்றைக்கு என் வாயின் வார்த்தையில நான் எனக்கு தாழ்மை இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சிலர் அப்படியே தாழ்மையிலேயே மேன்மையா பேசுவாங்க. ஒன்னும் இல்லைங்க, கர்த்தர் தான் செஞ்சார், கர்த்தர் தான் செஞ்சார், ஒன்னும் இல்லை. 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், நான் யார் தெரியுமா? ஒன்னும் இல்லை, கர்த்தர் தான் செஞ்சார். மாசம் ஆகுனா எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் என் கையில இருக்குது, நான் பிஸ்னரி வாட்டர் தான் குடிப்பேன், ஒன்னும் இல்லை, கர்த்தர் தான் செஞ்சாருனே ஒரு சிலர் ஓட்டுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? கர்த்தர் தான், ஒன்னும் இல்லை, எல்லாம் கடவுள் கிருபைன்னு சொல்லிட்டு தங்களை என்ன பண்ணுவாங்க, அப்படியே தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. நாங்க யார் தெரியுமா? எங்க ஸ்டேட்டஸ் என்ன? ஒண்ணும் தான் இல்லையா, அப்புறம் ஏன் பிஸ்னரி வாட்டர் குடிக்கணும்? காசு இருக்குது, கர்த்தர் பிஸ்லரி வாட்டர் குடிக்க தான் வச்சிருக்காரா? போர் வாட்டர் ஒத்துக்காதா? அல்லேலூயா. ஒத்துக்கலன்னா குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஏற்றுக்காது சரீரம், ஆண்டவர் பிஸ்லரி வாட்டர் தான் குடிக்க சொல்லியிருக்காருன்னா குடிக்கலாம். அல்லேலூயா. ஆனா 1 லட்சம் ரூபாய் சம்பாத்தியம் வாங்குறவங்க எல்லாம் பிஸ்லரி வாட்டர் தான் குடிக்கணும்னா அது தப்பு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நிறைய பேரு வாயில தான் கெட்டு போறாங்க.
அவங்களுக்குள்ள நல்ல திறமைகள் இருக்கும், நல்ல நல்ல எண்ணங்கள், நல்ல வழிவாசல்கள் இருக்கும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, வாயிலேயே என்ன பண்ணுவாங்க, கெட்டு போயிடுவாங்க. அவங்க வாயில தான், வார்த்தையில தான் கெட்டு போவாங்க. அவங்க விடுகிற வார்த்தை மற்றவர்களை புண்படுத்துகிற வார்த்தையா இருக்கும். அவங்க விடுகிற வார்த்தை மற்றவர்களை கேவலப்படுத்துகிற வார்த்தையா இருக்கும். கர்த்தர் என்ன மேன்மையா வச்சிருக்கிறாருன்னா, அதை எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி பேசணும். ஐயோ என்ன இவ்வளோ அசிங்கமா கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு எல்லாம் கில்ட்டியா ஃபீல் பண்ற அளவுக்கு நம்ம பேசிடக்கூடாது. நம்ம வாயின் வார்த்தை மற்றவங்களை தூக்கி விடுறதா இருக்கணும், தட்டி உட்கார வைக்கிறதா இருக்கக்கூடாது. நம்ம பேசுற வார்த்தையினால மற்றவங்க அந்த இடத்துல வேதனைப்படுவாங்களே அப்படிங்கிற எண்ணம் வேணும். அல்லேலூயா. ஒரு சிலர்லாம் வீடுகளுக்கு போனா அந்த விசுவாச பிள்ளைங்க ஒருத்தங்க வீட்டுக்கு, அவங்க வீடு நல்லா ரிச்சா இருக்கும், எதனா கொஞ்சம் ஒரு சில வீடுகளுக்கு போயிட்டா அப்படியே ஒரு மாதிரி பார்க்கறது பேசுறது, இதுக்கு நம்ம போகாமே இருந்துடலாம். ஒரு சிலர் வீட்டுக்கு விசிட்டிங் போற பிள்ளைங்க போனா தண்ணி கொடுத்தா வாங்கி, நாங்க இது குடிக்க மாட்டோம். ஏன் போன வீட்டுக்கு குடிக்காம ஏன் போன, தண்ணி குடிக்கலன்னா ஏன் வீட்டுக்கு போனோம், புரியுதா? நாங்களாம் இதெல்லாம் குடிக்க மாட்டோம். எங்க வீட்டுல நாங்க அந்த வாட்டர் தான் வச்சிருக்கோம், அதுல தான் வரும் தண்ணி, அதை தான் நாங்க குடிப்போம். லாஸ்ட்ல தண்ணி தவிக்கிற நேரத்தில் அந்த வாட்டர் வந்தா தான் தண்ணி வாயில ஊத்தணும்ன்ற நிலைமை வந்துடும். புரியுதா நான் சொல்றது? எல்லாம் அப்படியே இந்த இதுவா காமிக்கிறது. மேன்மை நம்முடைய வாழ்க்கையில என்னைக்கு இருக்குதோ, என்னைக்கு நம்ம மற்றவர்களை புண்படுத்தி விடக்கூடாது என்கிற நினைவோடு பேசுறோமோ அதுதான் தாழ்மை. தாழ்மைன்றது ரப்பர் செருப்பு போடுறது, வெள்ளை சட்டை போடுறது தாழ்மை இல்ல. மற்றவர்கள் மனது புண்படாமல் இருக்கும்படியாய் பேசுவதுதான் தாழ்மை. அல்லேலூயா. சில காரியங்களை நம்ம பேசும்போது மற்றவங்களுக்கு நம்ம இருக்கிறத சொல்லுவோம், அவங்களுக்கு அடிப்படையே இல்லாம இருக்கும். அங்க போயிட்டு கர்த்தர் எனக்கு இந்த செஞ்சார் அதை செஞ்சார்னு சொல்லும் போது அது மேட்டிமை, அது சாட்சி கிடையாது. அல்லேலூயா. ஒரு சிலருக்கு அன்னைக்கு போடுறதுக்கு ட்ரெஸ்ஸே இருக்காது, கர்த்தர் எங்களுக்கு அதை கொடுத்தார் இதை கொடுத்தார் தெரியுமா, கர்த்தர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. புரியுதா நான் சொல்றது? அப்போ மற்றவர்களுடைய என் பேச்சினால மற்றவர்களுடைய மனது புண்படுமானால் அது 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 தாழ்மை அல்ல, மேட்டிமை. அல்லேலூயா. ஆமா, ஒரு சில இடங்கள்ல ஒரு சிலர் எதையாச்சும் இழந்து போயிருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு, இழந்தவர்கள் கிட்ட போயிட்டு என்கிட்ட இருக்கிறத வச்சு என்ன பண்ணக்கூடாது, என்கிட்ட இப்படி இருக்குது அப்படி இருக்குது இது இருக்குது அப்படி இருக்குதுன்னா இழந்து போனவங்க கிட்ட போய் அதை பேசணும்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா? நிறைய நம்மள திருத்திக்கணும். ஆமா, நம்ம ஒரு வார்த்தை பேசுறோம்னா அந்த வார்த்தையில மற்றவங்க தூக்கி எடுக்கப்படணும், பூஸ்ட் ஆகணும். இல்லைன்னா பார்த்துட்டு சாதாரணமாச்சு போயிடணும், அதை விட்டுட்டு வெக்ஸ் ஆகிடக்கூடாது. நீங்க போடுற ஸ்டேட்டஸ் கூட மற்றவங்களுக்கு பார்த்துட்டு கவலையை உண்டு பண்ணுகிற ஸ்டேட்டஸ் போடாதீங்க, அது கூட தப்பு. ஒரு ஸ்டேட்டஸ் போட்டீங்கன்னா கூட அதனால மற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதோ, மற்றவங்க பார்க்கும்போது ஒரு நமக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதாவோ ஒரு ஸ்டேட்டஸை போடுங்க. மற்றவங்களை ரொம்ப ஷேட் ஆக்குற ஸ்டேட்டஸை நீங்க போட்டு குத்துற மாதிரிலாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அல்லேலூயா. அதுக்குன்னு ஒரு சிலர் நம்ம உயர்வெல்லாம் பார்த்து சேட் ஆவாங்க, அது ஆயிட்டு தான் கிடக்கும், அதை பத்தி நம்ம பெருசா பேசிக்கவே கூடாது. ஆமா, நம்ம கர்த்தர் நம்ம இங்க போனோம் அங்க போனோம், கர்த்தர் நம்ம பயன்படுத்தினார்னு ஸ்டேட்டஸ் போடும்போது நம்மளை மட்டும் பயன்படுத்தவே இல்லை அப்படின்னும் போது அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கான நேரம் இன்னும் வரல அப்படின்ட்டு போனோம். நான் சொல்றேன் உங்களுக்கு, தாழ்மை என்பது ரொம்ப அவசியம். மனித வாழ்க்கையில் கர்த்தரால் வருகிற மேன்மையை ஒருவனும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒருவனும் தடை செய்ய முடியாது. கர்த்தரால் உங்களுக்கு வருகிற மேன்மையை ஒருவனும் தடை செய்ய, ஆனால் தாழ்மை இல்லாவிட்டால் மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றையிலிருந்து தாழ்மையா நம்ம வாழ நம்மளை பயிற்சி கொடுக்கலாம், பக்குவப்படுத்திக்கலாம். தாழ்மையை குறித்து ஒரு பெரிய மெசேஜா எடுக்கலாம். தாழ்மை என்பது மேன்மைக்கான பெற்றுக்கொள்வதற்கான வழிகளில் ஒன்று என்பதனால கொஞ்சமா பேசுறோம். அதனால ஆனா இது ரொம்ப முக்கியமான காரியம். தயவு செய்து தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. தாழ்மையை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இயேசுவை பாருங்க, இயேசு எவ்வளவு பெரிய தெய்வம், அவர் மனுஷனா வந்தாரு, எவ்வளவு பெரிய தெய்வம். ஒரு தச்சனுடைய வீட்டிற்குள்ள பிறக்கிறதுக்கு தன்னை அனுமதித்துக் கொண்டார். எவ்வளவு பெரிய ராஜா அவர். ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு மனுஷனுடைய வயிற்றுல அவர்களுக்கு பிள்ளையாய் பிறக்க அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு பெரிய மனுஷன். காரி துப்புவதற்கு இடம் கொடுத்தார். எவ்வளவு பெரிய தெய்வம். சிலுவையில் அறையுண்டு போவதற்கு, மரிப்பதற்கு, அவமானப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதல்லவா தாழ்மை. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றோம்? சின்னதா சுருக்குன்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கு 10 வார்த்தை ஸ்டேட்டஸ் போடுறோம். சின்னதா ஒரு காரியத்தை நமக்கு பிடிக்கலன்னா அதை அவங்கள ஒருத்தங்களை அப்படியே ஒதுக்கியே வச்சிடுறது பிடிக்காம. நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குது? இன்னைக்கு தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார்.
நம்ம இருக்கிற இடத்துல யார் நம்மளை தாழ்த்தி பார்த்தாலும் குறைத்து பார்த்தாலும் கவலை இல்லை. நான் தாழ்மையாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தாழ்த்தப்பட்ட வாழ்க்கை வாழுங்கன்னு சொல்லல, தாழ்மையா வாழுங்கன்னு சொல்றேன். புரியுதா? தாழ்த்தப்பட்ட வாழ்க்கை என்பது வேற, தாழ்மையாய் வாழ்வது என்பது வேற. தாழ்த்தப்பட்ட வாழ்க்கைன்றது ஒண்ணுமே இல்லாம காலத்துக்கும் வாழ்றதுதான் தாழ்த்தப்பட்ட வாழ்க்கை. தாழ்மையாய் வாழ்வது என்பது எல்லாம் இருக்குது, ஆனா எனக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி மற்றவர்களை காயப்படுத்தாம, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் மற்றவர்களுக்கு காண்பித்து அவர்களை மன உளைச்சலாக்காம, என்னிடத்தில் உள்ளதை வைத்து மற்றவர்களிடத்தில் என்னுடைய பேச்ச ரொம்ப டஃபா ரஃபா பேசாம, எல்லா சூழ்நிலையிலையும் அமைதி காத்து அடக்கமாய் ஒடுக்கமாய் ஆண்டவருக்கு கீழ்பட்டு அன்பாய் வாழ்வதுதான் தாழ்மை. அல்லேலூயா. இந்த காலை பொழுதுல தாழ்மையாய் வாழுகிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார். ஆதியாகமம் 4:7 வாசிங்க. அடுத்தது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால். அல்லேலூயா. அடுத்தது, உயர்வுக்கு நம்ம நல்ல ஒரு மேன்மை அடையிறதுக்கு நமக்கு என்ன தேவை? நன்மை செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? நன்மை செய்கிற குணம் நமக்கு இருக்க வேண்டும். நன்மை செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் அல்ல, நன்மை செய்தால். இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் நன்மை செய்யணும்னு தெரியும், ஆனா செய்ய மாட்டோம். எனக்கே இல்லையே, நான் எங்க நன்மை செய்யறது? நன்மை செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் அல்ல, பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்களேன், நன்மை செய்ய வேண்டும் என்று தெரிவதால் அல்ல, நன்மை செய்வதால் மேன்மை கிடைக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நன்மை செய்யணும். காயின் ஆபேல் 2 பேரு. ஆபேல் ஆடு மேய்க்கிறான், காயின் நிலத்துல பயிரிட்டு கனிகளை, நிலத்துல இருக்கிற விளைச்சல்களை அவ விவசாயி. 2 பேரும் ஒரு நாள், குறிப்பிட்ட ஒரு நல்ல நாள்ல தங்களுக்கு உண்டான பலன்கள் இருந்து காணிக்கை கொண்டு போகிறார்கள். ஆபேல் தான் ஆட்டு மந்தை ஓட்டி கொண்டிருந்த அந்த ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு சில கொளுத்த கடாக்களை கொண்டு போகிறான். காயின் தன் விளைச்சலில் இருந்து விளைச்சலின் கனிகளை எடுத்து கொண்டு போகிறான். 2 பேரும் அவங்களுடைய வேலையில கிடைச்ச நன்மையை தான் கொண்டு போய் ஆண்டவருக்கு என்ன பண்றாங்க? காணிக்கை கொடுக்கறாங்க. ஆண்டவர் ஏன் ஆபேலையும் அவன் காணிக்கையை அங்கீகரித்தார், ஏன் காயினையும் அவன் காணிக்கையை அங்கீகரிக்கல? எனக்கு சின்ன வயசுல சண்டே கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஆபேல் காயின் சுருங்கி போன காஞ்சி போன சில காய்கறிகளை கொண்டு வந்தான், அதனால ஆண்டவர் என்ன பண்ணல, அவன் ஃப்ரெஷ்ஷா கொண்டு வரல அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது உண்மையா இருக்குமா? ஏன் அங்கீகரித்தார்? ஒரு சிலர் சொல்றாங்க, காய்கறியில ரத்தம் வராது, ஆட்டுல தான் ரத்தம் வரும். அப்ப ரத்தத்தை சிந்தும் பாவம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்ல, அதனால ஆண்டவர் அதை அங்கீகரித்தார் அப்படின்றாங்க. இங்க அவன் கொண்டு போனது பலியா காணிக்கையா? பலி என்றால் வேறு, காணிக்கை என்பது வேறு இல்லையா? அப்ப இவன் காணிக்கை கொண்டு போறான். ஒரு சிலர் சொல்றாங்க பண்டமாற்று இருந்துச்சு, இவன் காய்கறிகளை கொடுத்து ஒரு ஆடை வாங்கிட்டு போயிருக்கலாம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவனையும் அவன் காணிக்கையையும் இவனையும் இவன் காணிக்கையையும். என்னன்னா, ஆபேலையும் அவனுடைய காணிக்கையையும் அவர் அங்கீகரித்ததுக்கு காரணம், ஆபேலை அங்கீகரித்ததினால் அவன் காணிக்கையை அங்கீகரித்தான். காணிக்கை பெருசு கிடையாது அவருக்கு, மனுஷன் தான் பெருசு. எனக்கு யாரையாச்சும் பிடிச்சிச்சுனா தான் அவங்க கிட்ட இருந்து நான் எதையாச்சும் என்ன பண்ணுவேன்? வாங்குவேன். என்ன யாருக்காச்சும் பிடிச்சாதான் நான் கொடுக்கறத அவங்க என்ன பண்ணுவாங்க? வாங்குவாங்க. என்ன சுத்தமா பிடிக்கலனா நான் கொடுக்கற பொருளை யாரும் வாங்க. மற்றவங்க எப்படியோ நான் அப்படிதான். எனக்கு யாரையும் பிடிக்கலன்னா அவங்க கொடுக்குற பொருளை நான் என்ன பண்ண மாட்டேன். அவங்களே பிடிக்கல, அவங்க பொருள் எனக்கு எதுக்கு? அவங்களுக்கும் எனக்குமே ஒரு சமாதானம் இல்லை, எதுக்கு அவங்க பொருள்? அந்த பொருளை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அப்போ ஆபேலுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஈடுபாடு இருந்துச்சு. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லப்படுகிறது, அவன் விசுவாசத்தினாலே அதை செய்தான் அப்படின்னு. இவனுக்கு விசுவாசம் இல்லைன்னு. இங்க அந்த டெத் நடந்த பிறகு அந்த கொலை, இவன் ஆபேல் என்ன பண்ணிடுறான்? கொலை பண்ணிடுறான். ஏண்டா உன்னையும் உன் காணிக்க ஆண்டவர் அங்கீகரிச்சாரா? நான் ஒன்னு அங்கீகரிக்க மாட்டேன்டான்னு கொலை பண்ணிட்டான். இப்போ காயின் கிட்ட ஆண்டவர் கேட்கிறார், எங்கன்னு? எனக்கு நான் என் சகோதரனுக்கு காவலாளியா? நான் பாடி காட்டா? எனக்கு என்ன தெரியும்ன்றான். ஏண்டா அவனை கொலை பண்ணி அவன் ரத்தம் வந்து என்கிட்ட பேசிச்சுடா, நன்மை செஞ்சா உனக்கு மேன்மை இல்லையோ அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா என்னன்னா, இவனுக்குள்ள நல்ல இருதயம் இல்ல,
நல்ல செய்யற காரியம் அவனுக்குள்ள இல்ல. அதனால அவனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்க. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய சோத்திரம் சொல்றான், நிறைய பாட்டு பாடுறான், நிறைய ஆராதிக்கிறான், ஆண்டவரே தஞ்சோன்னு சொல்றான். ஆண்டவர் அங்கீகரிக்கணும். எப்ப அங்கீகரிப்பாரு? எல்லா அசுத்த கிரியையும் செஞ்சுப்புட்டு இங்க வந்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னா அங்கீகரிப்பாரா? அங்கீகரிப்பாரா? செய்யக்கூடாத காரியத்தெல்லாம் செஞ்சுப்புட்டு தோத்திரம் தோத்திரம் அந்நிய பாஷை பேசினா ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? அவரோட ஐக்கியம் இருந்தால் தான் அங்கீகாரம் உண்டு. இங்க நன்மை செய்தால் மேன்மை உண்டு. அல்லேலூயா. அப்ப நம்ம என்னங்க செய்யணும்? நன்மை செய்ய படிக்க வேண்டும். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம நன்மை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எப்படி சுற்றி திரிந்தாரா? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இந்த காலை பொழுதுல உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் மேன்மையான ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார். மேன்மை என்பது உயர்வு, மேன்மை என்பது கண்ணியம், மேன்மை என்பது சிறப்பு. இதெல்லாம் அடங்கியது தான் மேன்மை. இதற்கு இத்தனை அர்த்தம் உண்டு. இப்படி ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ நீங்களும் நானும் நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதீர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவருக்கு செய்யாமல் இருப்பது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பாவியை கர்த்தரால் மேன்மையாய் வாழ வைக்க முடியாது. நம்மளால இயன்ற நன்மையை மற்றவர்களுக்கு செய்யணும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, உங்களால முடிஞ்ச நன்மையை மற்றவங்களுக்கும் செய்யுங்க. அல்லேலூயா. ஆமா, முடியாத நன்மை இல்லை, முடியாததை நம்மளால செய்யவே நம்மளால என்ன முடியும்? நன்மைன்றது ஏதோ பணம் காசு கொடுக்கறது மட்டும் இல்லைங்க. நன்மைன்றது தேவையுள்ள நபருக்கு தேவையான நேரத்தில் சரியான தேவையுள்ள அந்த நேரத்தில் அந்த காரியத்தை செய்யறது தான் நன்மை. புரியுதா? ஒரு தேவை இருக்கிற மனுஷனுக்கு தேவை அறிந்து தேவையுள்ள நேரத்தில் தேவையை நம்மால் முடியும் பொழுது அதை நிவர்த்தி செய்து கொடுப்பதுக்கு பேர் தான் என்னது? நன்மை. இன்றைக்கு நிறைய பேர் நன்மை செய்வதில் பிசினஸ் ஆய் மாற்றி விடுகிறார்கள். நன்மை செய்வதை சம்பாத்தியமாய் மாற்றணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம நன்மை செய்வதில் என்ன பண்ணிடணும்? சோர்ந்து போகவே கூடாது. இன்னைக்கு நம்ம நன்மை செய்யணும். நன்மைனா என்ன? தேவையுள்ள நேரத்தில் தேவையுள்ளவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய கடமை, உதவி, அதற்கு பெயர் தான் என்னது? நன்மை. இல்ல, இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம செய்யறோம்? நன்மை செய்யறதுக்கு ஒரு நாள் சுத்தலாம் வேண்டாம், போற வழியிலேயே நன்மை செஞ்சுட்டு போகலாம். நான்லாம் போற வழியிலேயே யாராச்சும் நடந்து போவாங்க, அவங்க கேட்பாங்க, ஐயா கொஞ்சம் விட்டுடுங்கம்பாங்க. நான் இறங்குற இடத்த விட ஒரு கிலோமீட்டர் தள்ளி போற மாதிரி கூட இருக்கும், 1/2 கிலோமீட்டர் தள்ளி போற மாதிரி கூட இருக்கும். நான் போய் விட்டுட்டு தான் வருவேன். அப்போ நீங்க நான் போறதுக்குள்ள ஆண்டரை பத்தி சொல்லிடுவேன், உங்களுக்கு ஏசப்பா நல்லவர் சொல்லிடுவேன். அவங்க என்னை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் யான்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் காட் பிளஸ் யூ சொல்லுவாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருப்பீங்கப்பாங்க. என்னால் முடிஞ்சது தேவையுள்ள நேரத்தில் அந்த உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு எந்த ஒரு கைமாறும் எதிர்பாராமல் நம்ம செய்யறோம் பாருங்க, அதுதான் நன்மை. சரியா? அதுக்குன்னு சொல்லிட்டு யாராச்சும் உங்ககிட்ட ஒரு 1 லட்ச ரூபா கடன் வாங்கித்தான்னு சொல்லி நீங்க கடனை வாங்கி கொடுத்துட்டு கடன் அவங்க அடைக்கலன்னா நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா நன்மை செய்து நீங்க என்ன பண்றீங்க? பாடம் அனுபவிக்கிறவங்களா மாறிடுவீங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும், ஞானமா நன்மை செய்யணும். நன்மை செய்யும் போது எப்படி நன்மை செய்யணும்? என்கிட்ட 10 ரூபா இருக்கு, ஒருத்தனுக்கு 5 ரூபா தேவைன்னா நான் 10 ரூபால இருந்து 5 ரூபா கொடுப்பது நன்மை. ஒருத்தனுக்கு 50,000 ரூபாய் தேவை, என்கிட்ட காசு இல்லை, எங்கன்னா என் தலையை கொடுத்து வாங்கி கொடுத்துட்டு அவன் கட்டலன்னா நன்மை. அப்படிதான் நிறைய பேர் செஞ்சு மாட்டிக்கிட்டு நான் நன்மை தான் செஞ்சேன், உதவி தான் செஞ்சேன், உபத்திரவமா மாறிடுச்சு. உங்களை யார் அப்படி உதவி செய்ய சொல்லுது? அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? நன்மை நம்ம இடத்துல உள்ள காரியத்தை சரியான நபருக்கு எந்த கைமாறும் இல்லாம அடுத்த முறை அந்த 5 ரூபா தரலனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற உணர்வோட செய்றீங்க பாருங்க, அதுதான் நன்மை. போற வழியில நன்மை செய்யலாம். ஒரு சிலருக்கு ஒரு சில காரியங்களை பேச்சில் நன்மை செய்யலாம், ஒரு சிலர் தெரியாது, கவுன்சிலிங் கொடுத்து அது ஒரு நன்மை. கவுன்சிலிங் ஒரு நன்மை. நமக்கு தெரிஞ்சதை அதுக்கு நீ இஷ்டத்துக்கு சொல்லி விட்டுறக்கூடாது, கவுன்சிலிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. இப்போ நன்மை செய்வது என்பது நிறைய காரியங்கள் இருக்குது இந்த பூமியில. நிறைய நமக்கு நம்மளால நம்ம நினைப்போம், நானே ஒன்றும் இல்லாமல் இருக்கேன், நான் போய் மற்றவங்களுக்கு நன்மை செய்வா? நம்மலாம் நன்மை உடனே ஏதோ பெரிய ரிச்சா என்னதான் நன்மை செய்ய முடியும்? அப்படிலாம் கிடையாது. போற வழியில வழி தெரியாதவங்க, உங்களுக்கு ஒரு வழி தெரியுது, இந்த வழி எங்கன்னா இங்கதான் வழின்றீங்க பாருங்க, அது ஒரு நன்மை தான். புரியுதா? நன்மை செய்யறதுக்கு பணம் காசுலாம் வேண்டாம், நன்மை செய்வதற்கு நல்ல எண்ணம் இருந்தா போதும். வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? இவன் சகோதரனுக்கு நன்மை செய்யவில்லை, இவன் அங்க உள்ள சூழ்நிலைகள்ல அவன் நன்மை செய்யாமலே இருக்கிறான், அவனுக்கு நல்ல எண்ணம் இல்லை, நல்ல புத்தி இல்லை, நல்ல வார்த்தை இல்லை, அவன் காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கல.
கடைசியில கோபப்பட்டு சகோதரனை கொண்டுட்டான். அன்பு சகோதரனே சகோதரியே, மேன்மையாய் கர்த்தர் நம்மை வைக்க நம்ம நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். கடைசியாக 1 பேதுரு 5:6 வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம மேன்மை அடைவதற்கு, வாழ்க்கையில மேன்மையாகிறதுக்கு அடங்கி இருக்கணும். என்ன பண்ணணும்? அடங்கி இருக்க வேண்டும். எங்க அடங்கி இருக்கணும்? யாருக்குள்ள? அவருடைய பலத்த கரத்திற்குள்ள, கர்த்தருடைய வசனத்திற்குள்ள, கர்த்தருக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அடங்கி இருக்கிற தன்மை, அந்த அடக்கம் கிறிஸ்துவுக்குள்ளான அடக்கம். அல்லேலூயா. உலக பிரகாரமான அடக்கம் அல்ல, கிறிஸ்துவுக்கு உள்ளான ஒரு அடக்கம் நமக்கு தேவைப்படுகிறது. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, அடக்கம் உள்ளவர்களை கர்த்தர் இடுக்கத்தில் இருந்து மீட்டு மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. ஆமா, நமக்கு அந்த அடக்கம் வேணும். கிறிஸ்துவுக்குள்ளான அடக்கம், சொல்லடக்கம், செய்கைக்குள்ளான அடக்கம் இல்லையா? பேச்சில் அடக்கம், செய்கையில் அடக்கம், நடக்கையில் அடக்கம், உடுத்துதல் அடக்கம், எல்லாத்துலயுமே என்ன இருக்கணுங்க? அடக்கம். இங்க சொல்லப்பட்டது என்னன்னா, பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். அந்த அடங்கி இருங்கள் அப்படின்னா, எங்கேயும் அவருடைய வசனத்தை விட்டு வெளியே போவாத, எதுக்காகவே வெளியே போவாத. என்ன எமர்ஜென்சி வந்தாலும் வார்த்தைக்கு மாறா செயல்பட்டு அது நடக்கணும்னா நடக்க வேண்டாம். ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளேயே இருங்க. அதுதான் அடங்கி இருத்தல். அந்த அடக்கம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா கர்த்தர் நம்ம உயர்த்த ஆரம்பித்து விடுவார். இந்த காலை பொழுதுல நமக்கு கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை மேன்மையான வாழ்க்கை வாழ கர்த்தர் விரும்புகிறார். மேன்மையான வாழ்க்கை, மனிதன் மேன்மையான வாழ்க்கைனா என்ன? சிறப்பு, கண்ணியம், உயர்வு. மனிதன் மேன்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு அவன் நல்ல படிப்பு, நல்ல வேலை, பணியில் செய்கிற வேலையில நல்ல உத்தியோகத்துல ஒரு பொசிஷன் இருந்தா உயர்தெல்லாம் மேன்மையாயிரலாம் நினைக்கிறான். அதெல்லாம் மேன்மையாகாது, மேன்மைக்கு கொண்டு போகவும் செய்யாது. வேதம் நாம் மேன்மையாய் வாழ்வதற்கென்று சில வழிகளை வைத்திருக்கிறது. முதலாவது என்னது? செவி கொடுக்கணும் கர்த்தருடைய வார்த்தைக்கு. 2வது தாழ்மையா இருக்கணும். 3வது நன்மை செய்யணும். கடைசியில அடங்கி இருக்கணும். அவருடைய வார்த்தைக்குள்ள செவி கொடுத்தது மாத்திரமல்ல, அடக்கத்தோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா, ஆதாமுக்கு கர்த்தர் ஒரு மேன்மையான வாழ்க்கையை கொடுத்தார். ஆனா அதை அவன் என்ன பண்ணிட்டான்? இழந்து போயிட்டான். நல்ல மேன்மையான வாழ்க்கை, பூமி மொத்தத்தையுமே ஆளுகை செய்யினார். கடைசியில் அவன் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு போயிட்டான் இல்லையா? நீங்க சிம்சோனுக்கு ஒரு மேன்மை இருந்துச்சு. அவனுடைய மேன்மை பராக்கிரமம், அது இல்லாம போயிடுச்சு. ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு உலக காரியத்திற்காக அந்த மேன்மையை இழந்து போனான் இல்லையா? நீங்க சாலமோனுக்கு ஒரு ஞானம் இருந்துச்சு, பெரிய ஞானம். அந்த ஞானத்தை மாதிரி எந்த ஞானமும் கிடையாது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை, ஞானத்தில் மேன்மை, பலத்தில் மேன்மை, இந்த உலகத்தில் மேன்மை, இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுத்தார். எல்லாம் மேன்மையும் அவங்களுடைய சுய எண்ணத்தினால, அவங்களுக்குள்ள இருந்த மேட்டிமையினால, அவங்களுக்குள்ள இருந்த அந்த அடங்கி இருக்கிற அந்த எண்ணம் அவர்களுக்குள்ள இல்லாததுனால அவர்கள் இழந்து போனார்கள். ஆனால் இயேசுவோ இந்த பூமியில மனிதனாய் வந்து முழுக்க 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 தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராய், கீழ்ப்பட்டவராய் இருந்து எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவராய் அவர் தன்னைத்தான் தாழ்த்தினபடியினால் கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த காலை பொழுதுல கண்களை மூடி கொஞ்ச நேரம், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேன்மையான வாழ்க்கை வாழ அன்பு சகோதரனே சகோதரி, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்க தாழ்ந்து வாழக்கூடாது. நீங்க ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு மரித்து போகலாம் கூடாது. கர்த்தர் இந்த பூமியில நீங்க சாதனை படைக்கும்படி, இந்த பூமியில நீங்க உயர்ந்து ஓங்கும்படி, இந்த பூமியில நீங்க ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படி கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்க விசுவாசித்தால் அவர் மகிமையை காண முடியும். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை பாருங்க. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, தாழ்மையா இருக்கிறது, நன்மை செய்யறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறது, அவருக்கு அடங்கி இருக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய வேலையே கிடையாது. இதெல்லாம் என்னால செய்ய முடியுமா? நான் செய்ய முடியாத ஒன்னெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இப்போ ஒரு நல்ல வேலைக்கு இத்தனை டிகிரி படிச்சிருக்கணும்னா நம்ம யோசிக்கலாம், இந்த டிகிரி என்கிட்ட இல்லை அப்படின்னு. ஆண்டவர் அடக்கமா இருன்னு சொல்றாரு, இது எல்லாராலையும் இருக்க முடியும். தாழ்மையா இருன்னு சொல்றாரு, இது எல்லாராலையும் இருக்க முடியும். அது கூட பாருங்க, இது என்னால முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு பரிசுத்த ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வரும்போது இப்படி ஒரு வாழ்க்கை வாழ அவர் உங்களை பக்குவப்படுத்துவார், உங்களை கைட் பண்ணுவார். கண்களை மூடி ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. உயர்வான வாழ்க்கை. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நீங்க பேசுங்களேன். உங்க ஆண்டவர் இப்ப உங்களை பார்க்கிறார், உங்களை பார்த்துட்டு இருக்கிறார். நீங்க பேசுங்க, ஆண்டவரை நான் ஆசைப்படுறேன்ப்பா, நான் அந்த உயர்வாய் வாழ ஆசைப்படுறேன் ஆண்டவரே.
என்னை ஒதுக்கினவர்களுக்கு முன்பு, என்னை அசட்டை பண்ணினவர்களுக்கு முன்பு, என்னை பார்த்து சவால் விட்டவர்களுக்கு முன்பு நான் உயர்வா வாழணும், மேன்மையா வாழணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு குணங்களை மாத்தித்தாங்க, என் கேரக்டரை மாத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னை மாற்றட்டும். எனக்குள் ஒரு மாற்றம், எனக்குள் உருமாற்றம், உங்களுக்குள் ஒரு உருமாற்றம் வரப்போகிறது. கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், என் குடும்பத்தில் ஆசீர்வாதமாய். சொல்லுங்க. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், என் குடும்பத்தில். ஆமென். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, தேவைகள் ஒன்றிற்கு தடையில்லை. என் வீட்டில் ஆகாரம் குறை. ஆமென். எந்த தேவனால். சொல்லுங்க. நிச்சயம். ஆமென். நிச்சயம் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அவர் வசனம் கை கொள்ளுவேன் நான். இனி என்னை கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே. சொல்லுங்க. நிச்சயம் நீங்க கொடுக்கிற காலம் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை கடன் வாங்க விட மாட்டார். நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பீர்கள். சொல்லுங்க. ஆமென். கொடுக்கவே உயர்வடைவே உன்னதங்களில். சொல்லுவோம். உயர்வடை வார்த்தையிலே உன்னதங்களில். எந்த தேவனால் எந்த நிச்சயமா இந்த காலை பொழுதுல வந்த ஆண்டவருடைய வார்த்தையை பொறுமையோடு கேட்ட நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆண்டவரே, மேன்மையுள்ள வாழ்க்கை வாழவர்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஆமென், ஆமென். எனக்கெதிராய் வரும் பகைஞரெல்லாம் நிர்மூலமாய் இந்த தேவனால். எனக்கெதிராய் வரும் தடைகள் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடுமே. உங்களுக்கு எதிரான தடைகள், என் பலன் ஆரோக்கியம் இயேசுதானே, என் சரீரம். சொல்லுங்க பாப்போம். உங்க பலன் எல்லாம் இன்னைக்கு அவர்தான். உங்களுக்கு ஆரோக்கியம், சுகம், ஹீல், நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். என் சரீரம் ஒரே ஒரு முறை. என் பலன் ஆரோக்கியம் இயேசுதானே, என் சரீரம். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உயர்வடைவே. உன்னதங்களில் என்னை உயர்த்துவான். சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். உயர்வடைவே உன்னதங்களில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya இந்த தெய்வம் உங்களை மேன்மையாய் வாழ வைக்க விரும்புகிற தெய்வம். கவலைப்படாதீங்க, உங்களை மேன்மையா தான் வைப்பார். நிறைய பேர் உங்களை குறித்து இவங்கெல்லாம் எங்க வாழ்க்கையில முன்னேற போறாங்க, இவங்க எல்லாம் எங்க திருந்த போறாங்க, இவங்க எல்லாம் எங்க மாற போறாங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன பெரிய வாழ்க்கை அப்படி வாழ்ந்துட போறாங்க அப்படின்லாம் சொல்லி தங்களிடத்தில் உள்ள அதிகாரத்தையும் தோரணைகளையும் பணத்தையும் ஞானத்தையும் பகட்டையும் வைத்து உங்களை எடை போடலாம். இன்றைக்கு உங்களை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லோரையும் காட்டிலும் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். அந்த தெய்வம் உங்களை மேன்மையுள்ள வாழ்க்கை வாழ செய்வேன்னு சொல்லி இன்றைக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். சமஸ்த இஸ்ரவேலுக்கு சொன்ன தெய்வம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில சிந்தின அந்த ரத்தத்தின் மூலமாய் உங்களையும் என்னையும் மேன்மையுள்ள வாழ்க்கை வாழ அழைத்தார். பிசாசு ஆதி மேன்மையை இழந்து போனான். அந்த மேன்மையை அவனால பெற்றுக்கொள்ளவே முடியல. அதனால ஆதாமையும் அவனுக்கு கொடுத்த மேன்மையை இழக்கும்படி செய்தான். ஆனால் இயேசுவானவரோ அவர் நம்முடைய மேன்மையை, இழந்த மேன்மைகளை திருப்பி பெற்றுக் கொள்வதற்காக அவரே வந்து தன்னை தாழ்த்தி சிலுவையில் ஒப்பு கொடுத்ததினால் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள், இன்றைக்கு ரத்தத்திற்குள், சிலுவைக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கு நாம் நீதிமான்களாய் மேன்மையானவர்களாக இருக்கிறோம். அன்பின் தெய்வமே, இந்த காலை வேளையில வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்ல மேன்மையுள்ள வாழ்க்கை வாழ எல்லோருக்கும் முன்பும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பரிகசித்தவர்களுக்கு முன்பு இவர்கள் பரவசமாய் வாழ ஆண்டவரே, எத்தனை விட்டு கொண்டிருந்தவர்களுக்கு முன்பு, ஏமாற்றினவர்களுக்கு முன்பு இவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஏராளமான ஆசீர்வாதங்களை இவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, சிரித்தவர்களுக்கு முன்பு இவர்கள் சிறப்பாய் வாழ, கண்டனம் பண்ணினவர்களுக்கு முன்பு இவர்கள் கண்ணியமாய் வாழ ஆண்டவரே, ஒன்றும் இல்லை என்று சொன்னவர்களுக்கு முன்பு இவர்கள் உயர்வாய் வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை மேன்மையாய் வாழ அழைத்திருக்கிறார். நீங்கள் மேன்மையாய் வாழுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். சில அறிவிப்பு